நீ மெமரியில் தான் இது செய்யணும்னு இருக்குதோ என்னமோ. அங்கே வந்து மூக்குத்தி போட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்தம்மா. அந்த இடத்துல மூக்குத்தி ரசா தெரியுது. இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணுற லெவலுக்கு கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்ப்ரே பண்ண முடியாதோன்னு தோணுது எனக்கு. ஸ்ப்ரே பண்ண முடியாதோ இந்த சென்ஸ் ஸ்ப்ரே பண்ணணுன்ற ரீசன் இல்லாமல் போகிற மாதிரி. சரியா, இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. இப்போ லைட்டர் டோன்ஸுக்கு போக ஆரம்பிச்சிடும். லிப்ஸை முடிச்சாகணும். அந்த இடத்துல ஒரு சின்ன டிப்ரெஷன் ஒன்று வருமா. அந்த டிப்ரெஷன் வந்து அப்படியே கொஞ்சம் கீழே ஷேடோ போகும், அப்படியே மேலே லிப்புக்கு மேலேயும் அந்த ஷேடோ போகும். நான் வந்து இந்த இடத்துல லேசாக அந்த மாக்கு ஒரு அந்த ரிங்கிள் வந்திருக்கு. அந்த ரிங்கிள் வந்து அப்படியே அந்த ஷேடோ அப்படியே வந்து ஓரளவுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டை கொடுக்குது. இந்த இடத்துல ஒரு ஹைலைட்டை கொடுக்குது. அந்த ஹைலைட்டுக்காக அதை விட்டுறேன். அந்த இதை விட்டுறேன். அந்த ஸ்ட்ரக்சர், அந்த போன் ஸ்ட்ரக்சரை கரெக்டாக வந்து செட் பண்ணி காட்டிடுறோம். கீழே கீழே வருது அந்த லைன், ஷேடோ வந்து கீழே வரும்.
அதான் இந்த ப்ரௌன் தான் அங்கே போய் ஏறும். திடீர்னு அந்த இடத்துல ஒரு ப்ரௌன் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. अच्छा जो न ये एकदम टाइट नहीं छोड़ दो, ये लूज है इसको निकालो। எவ்வளோ நேரம் வரைக்குமா இருக்க முடியும் நீ? இன்னைக்கு ஃப்ரீ தான் சார். ஃப்ரீ தானா? No, இன்னைக்கு இதை yes. முடிச்சிருவோமா அதை? எஸ் சார். ஆ? எஸ் சார். ஏன்னா வருது ஆல்மோஸ்ட் முடிகிற மாதிரி தெரியுது இது. எஸ் சார். ये कलर तो जो लूज है वो இங்கெல்லாம் அந்த மசில்ஸ் வந்து அந்த லிப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மசில்ஸ் வந்து ஆ, நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து காட்டுது அந்த இடத்துல. ஸ்கின் அண்டுலேஷன்ஸை காட்டுது. இப்போ என்னமோ செய்யணும், என்ன செய்யணும்னு தான் தெரியல. टाइट रखना विட்டு ஆமாப்பில் பேசாமல் போட்டோம். ஆமாம்மா, அதே கலர் அடிக்கிறதா இருந்தாலும் அடிக்கலாம். வேற அந்த கலர் ரொம்ப வச்சிருக்க கூடாது. சாஃப்டை வச்சோன்னா என்ன ஆகுது பாரு. சாஃப்டை வச்சோன்னா அப்படியே அது இப்போ என்னன்னா அதை அங்கே விட முடியாது. அந்த லைட் வச்சோம் பார்த்தியா, அதை வந்து அங்கே அலோவ் பண்ண முடியாது. ஏன்னாப்புல அவனுக்கு பிடிக்க முடியல அந்த கத்தி மாதிரி சரி கொடு. कल्पना रखने का हैंडल है वो देना पार्टी का नाम क्या है? मुझे आती हूँ
राम है, इसका नाम क्या है? दिनेश, जूनेट, जूनेट। इसमें कर दो, पकड़ने के लिए है ना, जूनेट, ये पकड़ दो, इजी हो जाएगा। அங்கே ஒரு க்ரீனிஷ் டோன் மாதிரி இருக்குமா? யாரோ கூப்பிட்டுட்டு இருக்காங்க, அவசரமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம். हेलो, हाँ अमेज़न, एंड तक आ जाना, आगे आ जाओ प्रेमा। अमेज़न पर वो मैडम बाहर आ रहे हैं, देख लो। हाँ ठीक है। இப்போ நான் வந்து என்ன செய்யணும், இப்போ ஒன்றும் திரும்ப வந்துருமா? இல்லை வரல. போய் திரும்ப போய் நான் செய்யணும். டக்குன்னு விட்டுட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. Yes, sir. என்ன கலரை யூஸ் பண்ணுறதுன்றதே ஒரு கன்ஃபியூஷனாக போயிடுச்சு. ஃப்ரீயாக தான் நம்ம இருக்கா? ஃப்ரீயாக இல்லை, இன்னைக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னா நம்ம நாளைக்கு கூட நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை சார், ஃப்ரீ தான் சார். ஃப்ரீ தான் இல்லை? எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. உனக்கு நீ பார்த்துக்க. இது என்னன்னா, ஜா வந்து லேசாக தெரியுது, ஆனால் ஷேடோவில் இருக்குது. அந்த ஷேடோவில் இருக்கிறத காட்டலன்னா, அந்த லேசாக தெரியறத காட்டலன்னா அந்த அந்த ஃபீல் வராது. அதுக்கு என்ன கலரை கொடுக்கறது அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். பெஸ்ட் என்ன தெரியுமா? நான் என்ன தெரியுமா செய்வேன், சாதாரண நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போ வந்து அந்த இடத்துல கலர் வைக்க முடியல, நான் என்ன செய்வேன்னா, ஏதாச்சும் கொஞ்சம் லேசாக லைட் ஆக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கேன். அப்படியே அதில் போனேன்னா என்ன ஆகும்னா, இதில் கலர் ஒட்டிடும். ஒட்டிடுச்சா? அதை எடுத்து அங்கே வச்சுக்கேன். ஃப்ராட், கம்ப்ளீட் ஃப்ராட். ஆனால் நான் வேலை ஆச்சுன்னா சரி தானே, நமக்கு என்ன வந்துச்சு? இல்லை இப்படி இல்லை, இப்படியெல்லாம் வேற ஃப்ராட் இருக்கு பார்த்துக்க. இப்படிதான் ஃப்ராட். மாஸ்டர்ஸ் டெக்னிக் சார். ஆமாம். இல்லை இதெல்லாம் வந்து இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்க, அதனால உனக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கு. நான் பாட்டுக்கு தனியாக உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் செய்கிற யாருக்குமே தெரியாது. கடைசியில் இந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது ஐயோ பிரமாதமாக இருக்குன்னு இருப்பாங்க. ஒரு ஐயர் வந்து இதை அனுப்பிவிட சொன்னார். ஐயர் ஃபோனை மாற்றிட்டாரான். ஃபோனை மாற்றினதுனால என்ன ஆயிடுச்சு, அவருக்கு வாட்ஸ்அப் வந்து கொஞ்சம் தகராறு பண்ணது போல இருக்கு. அதனால் இதை அனுப்பிவிடுங்க அப்படின்னாரு. அனுப்பி விட்டதும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றாரு. யூஸ்வலாக அப்பப்போ வந்து நமக்கு செஞ்சிகிட்டு இருக்கிறத வந்து அவர் என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருக்காரு. இதை பார்க்கவே இல்லை. என்னென்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போய் நின்றுப்பில்ல. இல்லை அந்த அளவுக்கு இதில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. நானும் ரொம்ப கண்ட்ரோல்லாம் பண்ணி செய்யலை. என்ன வருதோ அது பாட்டுக்கு வந்துட்டு போட்டு போய் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி போயிட்டேன் நான். எந்த கலர் எங்கே வச்சேன்னு தெரியல எனக்கு. ரைட்டு, ஓகே. அப்படியே ஆரஞ்சு இங்கே இருக்கு. ஓகே. இந்த ஆரஞ்சு தான் போய் மிஸ்டேக் வச்சேன். ஆரஞ்சு இல்லை, அந்த ஆரஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஆனால் இப்போ இல்லை அது. ஆக்சுவலாக ஒரு கம்பெனி கலரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். இப்போ நான் 2-3 கம்பெனி கலர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த கோஆர்டினேஷன் வந்து கொஞ்சம் இடிக்க தான் செய்யுது எனக்கு. நான் இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா எல்லா இடத்துக்கும் ஒரு எல்லோ கொடுக்க போகிறேன். இதெல்லாம் வந்து நான் வந்து முதல்ல யோசிச்சது கிடையாது. அதான் இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருந்தேன் நான். இதெல்லாம் என்ன செய்யும்னா அப்புறம் பின்னாடி வந்து நம்ம கலர்ஸ் வைக்கிறப்ப அந்த இடத்துல என்ன கலர் வருது, இந்த இடத்துல லேசா ஒன்று வருது. எனக்கு அந்த மீடியம் டார்க் டோன் வந்து வைக்கிறதுக்கு பயமா இருக்கு. होटल में काम करते हैं இது ஸ்ப்ரே பண்ணான்னா பாதிக்கு மேலே போயிருமா? ஆனால் என்ன ஆகுதுன்றதை பார்க்குறதுக்காகச்சும் ஸ்ப்ரே பண்ணி ஆகணும் இல்லையா? அது நீ பார்க்கணும்ல என்ன ஸ்ப்ரே பண்ணான்னு என்ன ஆகும் அப்படின்னு. பாதிக்கு மேலே படம் போயிடும், திரும்ப எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வேண்டி வரும். இன்கேஸ் அப்படி ஆச்சு அப்படின்னா செய்வோம். இப்போதைக்கு இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்த்துட்டு இன்னொரு டீச்சர் வந்து டெமோ காட்டியிருக்காப்புல. சொன்னேன் இல்லையா, இதே பெயிண்டிங் இன்னொரு டீச்சர் காட்டியிருக்காரு அப்படின்னு. இந்த அளவுக்கு செய்யலை அவர், அதாவது இந்த அளவுக்கு டீப்பாக போகலை, ஓரளவோட நிறுத்திடுறாப்புல. हो गया ना। இப்போதான் கத்தர்னாக்கு வேலை, பயங்கரமான வேலை. என்னென்னா அந்த பிளாக்கை வச்சுட்டோன்னா அதை பிளெண்ட் பண்ணி ஆகணும். இல்லை பிளாக்கோடையே பிளெண்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போ லேசாக பிளாக்கோட இது பிளெண்ட் ஆகிருக்கு,
பிளாக்கோடைய அந்த கலர்ஸ் பிளெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுறலாம். இல்லாட்டி இன்னொரு கலர் வச்சு அதை பிளெண்ட் பண்ணணும். சரியா? இப்போ ஒரு மீடியம் டீப் கிரே உள்ளே போகணும். மீடியம் டீப் கிரே நம்மகிட்ட இல்லை, அதனால நான் வந்து ஒரு க்ரீனிஷ் டோன் மாதிரி ஒன்று வைக்க போகிறேன். சரி, சட்டுன்னு முடிச்சிருவோமா பெயிண்டிங்க? சட்டுன்னு முடியணும்னு ஆசை நமக்கு, ஆனால் சட்டுன்னு முடியுமான்னு தெரியாது. போனோம். ஆ? ஓ, அப்படி யாருனாலும் சீக்கிரம் முடிச்சுப்பாங்க. அந்த இடத்துல வச்சிருக்க கூடாது. இந்தம்மா டயர்ட் ஆயிடுச்சா உனக்கு? பார்த்து பார்த்தே டயர்ட் ஆயிடுச்சோ? இல்லை சார், ஃபீவரிஷாக இருக்குது சார். ஓ, ஃபீவரிஷாக இருக்கா? இருந்த முடிச்சிட்டேன். கொஞ்சம் சொல்லிருக்கலாம்ல முன்னாடி எனக்கு. இல்லை சார், பரவாயில்ல சார்.
ஹைலைட் வச்சுருப்பேன். ஒயிட்டுக்கு போக போகிறேன். ஒயிட்டுக்கு ஒன்று நான் வந்து என்னுடைய போர்ட்ரேட் செட்டிலேருந்து ஒயிட் வைக்கலாம், இல்லாட்டி சூப்பர் சாஃப்டில் ஒயிட் வைக்கலாம். நான் கிரீட்டா கலர்லேருந்து ஒயிட் வச்சிருக்கேன். அநியாயமாக இருக்குமா இந்த ஒயிட்டு? சரியான பவர்ஃபுல்லாக இருக்குது ஒயிட்டு. உடனே முடிச்சிடலான்னு தான் தோணுது, ஆனால் இது இழுத்துக்கிட்டே போகுது. என்ன பண்ணுறது?
Thank you. मिक्सी बंद कर दिया ना. अब ये ठीक नहीं है क्या? ठीक है. इधर आदमी थोड़ा थोड़ा कमजोर है. अच्छी तरह खाना. जो हॉस्पिटल चले चलेगा तो सीख लेंगे. சரியாம்மா, இதோட நிறுத்திடுவோம்மா. எஸ் சார். இன்னும் போயிட்டே இருக்கலாம். போதும், நிறுத்திடுவோம். இன்னைக்கு நம்ம மூணு எஸ் சார். சரியாம்மா. பிந்தி வச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, பிந்தி இருக்கு ஆக்சுவலா. அதுக்கு ஒரு லைட் அண்ட் ஷேட் வைக்கலன்னா நமக்கு திருப்தி இருக்காதுல்ல. சரியா? இரு, அந்த சைடில் வந்து அந்த மூக்குத்தி தெரியுது ஆக்சுவலாக, லேசா. சரிதானா? வேற எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஓட்டத்திற்கு தெரியுதா? இல்லை. சரிதான். போதும், செஞ்சுட்டே போகலாம் இன்னும். சரி, போதும், அவ்வளோ ஓட்ட நிறுத்திக்கிறோம். ஆனால் நல்லா போட்டுருட்டுது. எஸ் சார். என்னோட பாஸ்டல் ஒர்க்ஸில் வந்து பேப்பரோட டெக்ஸ்டரும் இருக்காது, பட் ஆனால் வேல்யூ ஸ்கேலும் கரெக்டாக இருக்காது சார். ரொம்ப பிளண்டான மாதிரி ஆகிடும். ஸோ அதனால எனக்கு அந்த பாஸ்டல் ஃபீலே வராதா, அதனால எப்படி அப்ரோச் பண்ணுறது பாஸ்டல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இது பிளெண்ட் ஆகிறதுன்றது வந்துமா, இட்ஸ் செகண்ட் நேச்சர் ஃபார் பாஸ்டல்ஸ். அதாவது அவாய்ட் பண்ணுறதுன்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். பிளெண்ட் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதுன்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அதனால வந்து டெலிபரேட்டாக கான்ட்ராஸ்ட் கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல எல்லாம், இப்போ கொஞ்சம் கிட்டக்கு போனால் என்ன தெரியும் உனக்கு, இந்த இடத்துல எல்லாம் நல்ல பிளெண்டே ஆகாமல் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல எல்லாம் வந்து க்ளீனாக வந்து ஒரு பிளெண்ட் பண்ண தெரியாத ஆள் வேலை பார்த்த மாதிரி இருக்கு. வேற இந்த இடத்துல பிளெண்ட் பண்ணியிருக்கேன் நான். இந்த இடத்துல ஒரு 10 லேயர் இருக்கு. நீ பார்த்துட்டு தானே இருந்த. காதலாம் அவ்வளோ வேலை இருக்கு, நெற்றியிலாம் ஒன்றும் வேலையே கிடையாது. ஆனால் பிளெண்டே ஆகலை. அவ்வளோ தூரத்துக்கு போயாச்சு அப்படின்னா டைமென்ஷன் கிடைச்சிருது. ஆக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும்
அதுதான் எனக்கு என்ன பெரிய அட்வான்டேஜாக இருக்குன்னா, நான் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது, சைஸு சிறுசாகிடுதா, டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்குற ஒரு ஃபீலிங் வருது எனக்கு. அப்போ எனக்கு இதை விட எனக்கு அதுதான் ரெஃபரன்ஸ், மானிட்டர் ஸ்க்ரீன் தான் எனக்கு ரெஃபரன்ஸ். ஆனால் ஓவர் த இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த மானிட்டர் ஸ்க்ரீன் இல்லாட்டி இதுலேயே எனக்கு வந்து அந்த என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றது வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? அப்போ நீ வந்து வராதது வந்துருச்சு, அவ்வளவுதான் சந்தோஷப்பட்டுக்கிறோமே தவிர ஐயோ அது வரலன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. வராதது ஆக்சுவலாக மறுபடியும் உனக்கு வரக்கூடாது, எப்படியோ வந்துருச்சு, அதனால சந்தோஷமா இருந்துக்க. இல்லை அப்படித்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இல்லாட்டி இது வரல இது வரல இது வரல இது வரலன்னு நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அங்கே. சரியாம்மா? சரி, எஸ் சார். இப்போ நான் இதை வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சிடுறேன், ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுவா. வேறு எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்லை. என்ன காய்ச்சல் என்ன திடீர்னு உனக்கு? சும்மா தானா? சும்மாதான் சார். அது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அப்பப்போ வந்துட்டு போகுது சார். அப்படின்றியா? சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. ஏன்னா உடம்பு வீக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஆசையாக இருக்கும் செய்யணும்னு, எந்திரிச்சு உட்காந்தானே செய்ய முடியாமல் போயிடும். திடீர்னு கொஞ்சம் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த போர்ட்ரேட் ரொம்ப நல்லாவே இருக்குது. சரி, கொஞ்சம் லேசாக ஆல்ட்ரு பண்ணுவேம்மா. நான் இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் லேசாக ஆல்ட்ரு பண்ணணும் போல் எனக்கு தோணுது. லேசாக ஆல்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் அனுப்புகிறேன் உனக்கு. சரியா? ஓகே சார். ஓகே சார். ஓகேம்மா, பாய்மா. தேங்க்யூ சார்.